ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன் கஷ்டகாலம் எல்லாமே முடிந்து விட்டது. உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் கஷ்டகாலத்தை முடித்து வைத்த நானே உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையையும் தொடங்கி வைக்கப் போகிறேன். உன் வீட்டில் பணமும் செல்வ வளமும் எல்லாமே பெருகி உனக்கான சந்தோஷமும் பன்மடங்கு பெருகப் போகிறது. வெற்றி என்பது உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய கதவு போலதான். வெற்றியை பெற வேண்டுமானால் அந்த கதவை தட்டு. கதவு திறக்கப்படவில்லை எனில் கதவோடு முட்டி மோதிப்பார். முட்டி மோதியும் அந்த வெற்றி எனும் கதவு திறக்கவில்லை என்றால் உனக்கு வெற்றியை தருவதற்கு தடையாயிருக்கும் அந்த கதவை தகர்த்து தூக்கி எறிந்துவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு தடையாயிருப்பவர்கள் யாராயிருந்தாலும் நானும் அவர்களை விட்டு வைக்கப் போவதில்லை. நீ எத்தனை நாட்களாய் என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அப்பா முருகா, எனக்கு இதை மட்டும் செய்து கொடுத்து விடுங்கள். என் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு இதுவாக தான் இருக்கிறது. இது ஒன்றை எப்படியாவது எனக்கு முடித்து கொடுங்கள் என உன் விருப்பத்தையும் ஆசையையும் வேண்டுதலையும் என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் இனிமேலும் நான் அதை உனக்கு தாமதப்படுத்துவேனா என்ன? இதோ இந்த நாளிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வீட்டில் செல்வ வளம் பெருகும்படி சந்தோஷத்தை தர வந்துவிட்டேன். உன்னை நிராகரித்த மனிதர்கள் மனம் கல்லானது என்பதை நீ உணர்ந்து விட்டாய்தானே? உன்னுடைய மனம் அவ்வளவு வலியிலும் வேதனைகளும் இருந்தபோதும் கூட யாருமே அதை கண்டுகொள்ளாமல், யாருக்கும் அது பெரிதாகவும் தெரியாமல் உன்னை அலட்சியமாய் ஒதுக்கி வைத்தார்கள் தானே? மரணத்தை விட அந்த கொடிய வலியையும் வேதனையையும் நீ அனுபவித்து விட்டாயல்லவா? இதைவிட பெரிய துன்பம் என உன் வாழ்வில் இனி எதுவுமே வர முடியாது. கவலையை விடு. இனிமேல் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் எல்லா செல்வ வளமும் சந்தோஷ வளமும் பெருகப் போகிறது என் செல்வமே. சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் உன்னை விட்டு கடந்து போவதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ ஏன் இப்படி சோம்பலான ஆளாக மாறிவிட்டாய்? முன்பெல்லாம் சுறுசுறுப்பாக நல்லது நடக்க வேண்டும் என துருதுருப்பாக உழைத்த நீ, உனக்கான முயற்சிகளையும் முன்னேற்றங்களுக்கான வழிகளையும் பற்றி யோசித்த நீ, இப்போது சில பல காரணங்களால் யோசித்து கொண்டே இருக்கிறாய், குழம்பிக் கொண்டே இருக்கிறாய், தவித்து கொண்டே இருக்கிறாய், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் இப்படி மற்ற எல்லாவற்றையும் செய்ததால் நான் உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறுவதற்காக கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் நீ தவற விட்டுவிட்டாய் என் செல்வமே. இப்போதாவது புரிந்துகொள். வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஒன்று, சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அதாவது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை மாற்ற வேண்டும். மாற்ற முடியவில்லை என தெரிந்தால், மாறவே மாறாது என தெரிந்தால் அந்த சூழ்நிலைகளுக்கேற்ப நீ மாறிவிடு என் செல்வமே. உன் வீட்டில் நடக்கும் விஷயமோ அல்லது உன் வாழ்க்கை துணையோ அல்லது உன் அருகில் இருக்கும் மனிதர்களோ எதுவாக இருந்தாலும் உனக்கேற்றாற் போல மாற்ற முயற்சி செய். அவர்களும் அவைகளும் மாறுவது போல தெரியவில்லை என்றால் நீ அவர்களுக்கேற்றாற் போல அதற்கேற்றாற் போல மாறிக்கொள்ளலாம் அல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் மட்டும்தான் முடிவை கொடுக்கும். ஒன்று நீ மாற வேண்டும், இல்லையெனில் உனக்கு எதிரிருப்பது மாற வேண்டும். யோசித்து என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிடு என் செல்வமே. உன்னுடைய அன்பை எல்லாரும் உணர வேண்டும் என நினைக்கிறாய். ஆனால் அதற்கு முதலில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய உண்மையான உள்ளத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படியானால் நீ அன்பைத்தான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அன்பின் மூலமாக மட்டும்தான் உன்னுடைய உண்மையான நேர்மையான நல்ல குணம் என்ன என்பது எல்லாருக்கும் புரிய வரும் என் செல்வமே. நீ கவலை கொள்ளாதே. உனக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தது போல்தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ கேட்காமலேயே அள்ளித்தருவதற்காக நான் வந்துவிட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கவலையோடு இருந்தாலும் சரி, உன்னை பக்குவப்பட வைக்க வேண்டியது உன் மனம்தானே. நீ கவலையோடு இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமில்லை, இது எல்லாம் சரியாகிவிடும் என உனக்கு தைரியம் சொல்ல வேண்டியது உன் மனம் எனும் ஆசான்தான். ஆனால் நீயோ உன் மனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் போய்விட்டாய். உன் மனம் கவலைப்பட்டால் நீயும் கவலைப்படுகிறாய். உன் மனம் சந்தோஷப்பட்டால் நீயும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாய். என்ன இது வியப்பாய் இருக்கிறது என் செல்வமே. உன் மனதின் கட்டுப்பாட்டிற்குள் நீ இருக்கக்கூடாது. நீ நினைப்பதை தான் உன் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள். உன் மனம் வருத்தப்படுகிறது என்றால் நீதானே உன் மனதிற்கு சமாதானம் சொல்லி மனதை கவலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்.
அதை விட்டுவிட்டு மனம் ஆட்டுவிக்கும் வழிகளிலெல்லாம் நீ ஏன் போகிறாய் என் செல்வமே? நீ மற்றவர்களிடம் பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வதை அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன? உன் அப்பன் முருகன் அனைத்தையும் புரிந்தவனாக தான் நான் இருக்கிறேன். மனிதன் இறப்பதற்குள் சம்பாதிக்க வேண்டியது நிறைய சொத்து சுகங்களே கிடையாது. உடலை சுமக்க 4 பேரும், மனிதனின் உள்ளத்தில் உன்னுடைய எண்ணங்களை சுமப்பதற்கு ஒரு நல்ல நண்பர்களையும் இருந்தாலே போதும். ஆமீன் செல்வமே. இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது எல்லாரும் சொல்வது பேர் வாழ்க்கை கிடையாது. மனிதன் இந்த உலகில் இல்லை என்றாலும் அவன் பெயரை 4 பேர் சொல்லிக் கொண்டிருப்பதும், அவன் நல்லவன், அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என அவனுடைய பெயர் புகழையும் மற்றவர்கள் சொல்வதற்கு பெயர்தானே வாழ்க்கை. நீ வருந்தாதே என் செல்வமே. உன் வாழ்க்கை பயணம் இத்தனை நாள் பின்னோக்கி இருந்தது என்று தானே கவலை கொண்டாய்? இப்போது முன்னோக்கி போகும்படி அதற்கான விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன். இடையில் சில தேக்கங்கள் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் உன்னுடைய பக்தியால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் அழித்து விட்டேன். நீ என் மீது கொண்ட பக்தியாலும் பாசத்தாலும், முருகா முருகா என என்னுடைய நாமத்தை உச்சரித்த காரணத்தாலும் உன் கர்ம வினைகளெல்லாம் வெகுவாக குறைந்து விட்டது என் செல்வமே. இப்போது இந்த நல்ல நேரத்தில் இனிமேல் தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளையும் உன் மனதிற்குள் சுமக்காதே. உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது என சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இந்த பிறவியிலும் சரி, இனி வரப்போகும் 7 ஜென்ம பிறவிகளிலும் சரி, உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் யாருமே கொண்டு வர முடியாது. எந்த தீங்கும் யாரும் இழைக்கவும் முடியாது. நடக்க வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது என்னை மீறி எதுவுமே நடக்காது. மான அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிலைகுலைந்து போகச் செய்யும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும், நம்பிக்கை துரோகங்களும் செய்யும் காரியத்தில் நஷ்டங்களும், வஞ்சக சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும், உறவினர்களின் சூதுகளும் நண்பர்களின் சூதுகளும், அன்பின் இழப்புகளும் சுக துக்கங்களும் மானிட வாழ்க்கையில் அன்றாடம் நிகழ்ந்தே தீரும். இது ஏதாவது ஒன்றை இங்கு வாழும் மனிதர்களுடைய எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடந்து கொண்டேதானே இருக்கிறது. அப்படி உன் வாழ்விலும் இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் மன உறுதியோடும் துணிச்சலோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் இது எல்லாமே கலந்தது தானே. இப்பொழுது அதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா? அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பி. உன் வாழ்வில் நீ எடுத்த எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தரும்படியும், உனக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியும், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து முடியும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கப் போகிறேன். உன் மனதில் கவலைகள் தங்கும் போதும் சரி, அல்லது வருத்தங்கள் அதிகமாகி கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்வமே. முருகன் நம்மோடு இருக்கிறார். முருகன் நம்முடன் தான் இருக்கின்றார். முருகன் எப்போதும் நம்முடனேயே இனி இருப்பார் என நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உன் மனதில் நீ நினைத்து கொண்டே இருந்தால் சோகமும் கவலையும் கண்ணீரும் உன் வாழ்வில் எட்டி கூட பார்க்காது. நான் உனக்கு துணையாய் இருந்து நல்லதை செய்து முடிப்பேன்.